ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல் நம்பர்ஸ் மூலமாக நமக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த எனர்ஜியோட நீங்கள் கனெக்ட் ஆகிறதுக்கு தேங்க்யூ யூனிவர்ஸில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போது ஸ்க்ரீனில் உங்களுக்கு 2 விதமான ஃப்ரூட்ஸ் தெரியுங்க. அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கான மெசேஜ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ரூட் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்திருக்க கார்டு 2020ங்க. அதாவது ஸ்ட்ரென்த் 2 அப்படின்னாலே பேலன்ஸுங்க. பொதுவாகவே அதை சமநிலைன்னு தான் சொல்லுவோம். அந்த 0 பார்த்தீங்க அப்படின்னா நியூ பிகினிங்க. உங்கள் லைஃப்பில் ஒரு புதிய தொடக்கம் அப்படிங்கிறது தாங்க அர்த்தம். உங்கள் உள் உணர்வை நம்புங்க. கண்டிப்பாக உங்களோட அந்த இன்னர் இன்ட்யூஷனை கேட்டிங்கனாலே உங்களுக்கான பதில்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தாங்க இந்த நம்பரோட மீனிங். பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னாலே ஒரு பெரிய மாற்றம் உங்கள் லைஃப்பில் வரும் அப்படிங்கிறது தாங்க இந்த கார்டில் நான் ஒரு மெசேஜாக பார்க்குறேன். லவ்வில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிதலும் பொறுமையும் ரொம்ப தேவை அப்படின்னு சொல்கிறாங்கங்க. ஏதாவது ஒரு பழைய பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. இப்போ வேலையிலே ஆகட்டும் அல்லது பண விஷயத்துல இருக்கட்டும் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வரலாங்க. அமைதியாக அதாவது பொறுமையாக உழைச்சிங்க அப்படின்னால் முன்னேற்றம் உறுதி அப்படின்னு சொல்கிறாங்கங்க. ஹெல்த்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மன அழுத்தம் அல்லது உடல் பிரச்சனை எது இருந்தாலும் சீக்கிரமாக சரியாயிருங்கிறது தாங்க இந்த கார்டில் யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜாக நான் பார்க்குறேன். நீங்கள் 2வது ஃப்ரூட் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னால் உங்களுக்கு வந்திருக்க கார்டு 2244ங்க. அதாவது அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்வது அப்படின்னு சொல்கிறாங்க. லைஃப்பில் மாற்ற முடியாத எந்த விஷயமா இருந்தாலும் அதை ஏற்றுக்கோங்க, ட்ரை பண்ணாதீங்க மாற்றுறதுக்குன்னு சொல்கிறாங்கங்க. அதே மாதிரி லைஃப்பில் கசப்பான அனுபவங்கள், கவலைகள் இதெல்லாம் இருந்ததுன்னா அதை லெட் கோ பண்ணிடுங்க, அதாவது அதை விட்டுருங்கன்னு சொல்கிறாங்கங்க. உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம் வரணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல உள்ளுக்குள்ளார அமைதி வேணும்னு சொல்கிறாங்க. அதாவது இன்னர் பீஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. ஸோ உங்களோட கவலைகளை, கசப்பான அனுபவங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லவ்வில் பார்த்தீங்கன்னா ஏதாவது மனக்கசப்பு அல்லது ஈகோ இருந்தது அப்படின்னா அதை கொஞ்சம் விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்கங்க. ஹெல்த் விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உடனே ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் தெரியலனாலும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அது சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது. பண விஷயத்தில், வேலை விஷயத்தில் அப்படின்னு பார்த்தாலும் நீங்கள் உடனே ஒரு லாபத்தை எதிர்பார்க்காம கொஞ்சம் காத்திருந்தீங்க அப்படின்னால் நீண்ட நாள் முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உறுதிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.